எல்லாரும் வந்துட்டீங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு 50 கொஸ்டின் இருக்கு, கடகடன்னு பார்த்தலாம். இது எதை பற்றி அப்படின்னா, மரண தண்டனை மற்றும் இந்திய நீதித்துறை பார்க்கலாமா? இந்தியாவில் மரண தண்டனை தற்போது எந்த வகை வழக்குகளுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது? ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான் கொடுப்பாங்க, ரேண்டமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, சாமானியமாக கொடுக்கவே மாட்டாங்க. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் சுமார் 60 பேர் மட்டுமே தூக்கிலிடப்பட்டனர் என்பது யாருடைய புள்ளி விவரம்? கவர்மெண்ட் கொடுத்ததுதான், அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வமான புள்ளி விவரம். 1953 முதல் 1963 காலப்பகுதியில் 1422 மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டதாக கூறும் அமைப்பு இது. கவர்மெண்ட் வந்து இல்லப்பா நாங்கள் இது வரைக்கும் 60 பேருக்கு தான் கொடுத்துருக்கோன்றாங்க, பட் ஆக்சுவலி 1422 பேருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு ஒரு அமைப்பு சொல்லுது. அந்த அமைப்பு பேர் என்ன? PUCL. ஓகேவா? சிவில் உரிமைகளுக்கான மக்கள் சங்கம். ஓகே. மரண தண்டனைக்கு தடை விதிக்க கோரும் ஐநா தீர்மானத்திற்கு எதிராக இந்தியா எந்த ஆண்டு முதலில் வாக்களித்தது? 2007 ஆண்டு. அரிதான வழக்கு அப்படின்னா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கோட்பாட்டை உச்ச நீதிமன்றம் எந்த ஆண்டு உருவாக்கியது? 1983. கௌரவ கொலைகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்த அமைப்பது. கௌரவ கொலைக்கெல்லாம் மரண தண்டனை தான் கரெக்ட்னு ஏதோ ஒரு அமைப்பு சொல்லியிருக்கு, அது எது? உச்ச நீதிமன்றமே இதை சொல்லியிருக்கு. என்கவுண்டர் கொலைகளில் ஈடுபடும் காவல்துறை அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதா? ஆமாவா இல்லையா? ஆமா. IPC பிரிவு 376A எந்த குற்றத்திற்காக மரண தண்டனை வழங்க வழிவகை செய்கிறது? என்ன பண்ணா இந்த இதுக்கு கீழே மரண தண்டனை? கற்பழிப்பு மற்றும் பாலியல் தாக்கல். அந்த கேஸ்லயுமே வந்து அந்த பர்டிகுலர் நபர் வந்து டெத்தானா. எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் மீண்டும் மீண்டும் கற்பழிப்பு குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை வழங்க முடியும்? எந்த திருத்தத்துக்கு கீழே? 2013 திருத்தம். சதி கமிஷன் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1987. SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் எந்த பிரிவு மரண தண்டனை பற்றி குறிக்கிறது? பிரிவு 321. NDPS சட்டம் எதனுடன் தொடர்புடையது? NDPS யார் கூட? போதை மருந்துகள். செஷன்ஸ் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்த பிறகு அதை உறுதி செய்ய வேண்டிய நீதிமன்றம் எது? உயர் நீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பின் பின் எந்த பிரிவு ஜனாதிபதிக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தை கொடுத்தது? பிரிவு 72. நடைமுறையில் கருணை மனுக்கள் மீதான முடிவை எடுக்கும் அமைச்சகம் எது? எந்த அமைச்சகம்? உள்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இந்திய அரசாங்க வணிக ஒதுக்கீடு விதிகள் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1961. கருணை மனுவை பெற்றவுடன் ஜனாதிபதி மாளிகை அதை எங்க அனுப்புகிறது? எங்க அனுப்பும்? உள்துறை அமைச்சகம், ஏன்னா அவங்க தான் இதை பார்த்துக்கிறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்குவதற்கு முன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் யாரிடம் கருத்து கேட்கும்? யார்கிட்ட கேட்கும்? சம்பந்தப்பட்ட மாநில அரசிட்ட கேட்கும். அரசியலமைப்பு பிரிவு 74(1) ஜனாதிபதிக்கு எத்தனை முறை ஆலோசனை பரிசீலனைக்கு அனுப்ப வாய்ப்பளிக்கிறது? எத்தனை தடவை நீ அனுப்பிக்கலாம்? ஒரே ஒரு தடவை. அப்புறம் அவங்க நோ சொல்லிட்டா நோ தான். கருணை மனு மீது முடிவெடுக்க அரசியலமைப்பில் உள்ள கால வரம்பு என்ன? எத்தனை நாள்ல கருணை மனு மீது முடிவெடுக்கணும்? அதுக்கு கால வரம்பு இல்லை. அவங்க டிலே பண்ண நினைச்சாங்கன்னா பண்ணிட்டே இருக்கலாம். ஜனாதிபதி கருணை மனுவை நிராகரித்த பிறகு அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் செல்ல முடியுமா? ஜனாதிபதி இல்லப்பா வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போக முடியுமா? ஆமா, போக முடியும். கருணை மனு முடிவெடுப்பதில் ஏற்படும் தாமதம் தண்டனை குறைக்க ஒரு காரணமாகுமா? அவங்க இன்னும் முடிவெடுக்கல அப்படின்றதுக்காண்டி தண்டனையை குறைக்க முடியுமா? ஆமா, குறைக்கலாம். அதை வந்து ஆயுள் தண்டனையா குறைக்கப்படும். சத்ருகன் சவுகான் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கு எதனுடன் தொடர்புடையது? இது கருணை மனு மற்றும் மரண தண்டனை, அது கூட வந்து தொடர்புடைய வழக்கு. அது கருணை மனு நிராகரிக்கப்பட்டதற்கும் தூக்கிலிடப்படுவதற்கும் இடையே எத்தனை நாட்கள் இடைவெளி இருக்கும்? ஒருவேளை போயிட்டு இல்ல நிராகரிக்கப்படுச்சுன்னா எத்தனை நாள் கழிச்சு அவங்க தூக்கிலிடப்படுவாங்க? 14 நாட்கள். மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன் கைதிக்கு என்ன மதிப்பீடு செயல்பட வேண்டும்? என்ன மதிப்பீடு செயல்படணும் அப்படின்னா அவர் வந்து மனநல மதிப்பீடு செய்வாங்க. ஜனாதிபதி ஒருவருக்கு நியாயமற்ற மன்னிப்பு வழங்கினால் அதை உச்சநீதிமன்றம் என்ன செய்யலாம்? உச்சநீதிமன்றம் வந்து இல்லப்பா அப்படி பண்ணலாம்னு சொல்லலாமா? இல்ல நிராகரிச்சலாமா? இல்ல நிராகரிச்ச முடியும். தனிமை சிறை சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் எப்போது அனுமதிக்கப்படுகிறது? ஸோ எப்போ வந்து இதை அனுமதிப்பாங்க? கடைசி 14 நாள்.
இறுதி 14 நாட்களில் மட்டுமே. தூக்கிலிடப்பட்ட பிறகு என்ன அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும்? ஒருத்தர் தூக்கிலிட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், பிரேத பரிசீலனை அறிக்கை. சட்டமன்றம் இயற்றும் சட்டங்களில் செல்லுபடியை நீதித்துறை ஆய்வு செய்வது எவ்வாறு அழைக்கப்படும்? நீதித்துறை மறு ஆய்வு, அந்த ஆய்வுக்கு பேரு. நீதித்துறை மறு ஆய்வு அதிகாரம் அரசியலமைப்பின் எந்த பிரிவிலிருந்து கிடைக்கிறது? பிரிவு 13. அரசியலமைப்பிற்கு பின் எந்த பகுதி அடிப்படையில் உரிமைகளுக்கு உறுதி செய்கிறது? பகுதி 3. ஐடி சட்டம் பிரிவு 66A எதன் அடிப்படையில் ரத்து செய்யப்பட்டது? நீதித்துறை மறு ஆய்வு. பிரிவு 13 கீழ் சட்டம் என்ற சொல்லில் எவை அடங்கும்? எதெல்லாம் சட்டம்க்கு கீழே வரும்? ஒழுங்குமுறை மற்றும் விதி இது வரும். அறிவிப்பு மற்றும் வழங்கல் இது வரும். ஆலோசனை மற்றும் துணை சட்டம் எல்லாமே வரும். அப்ப மேற்கொண்ட அனைத்தும். சமூக நீதி வழங்க நீதித்துறை எடுக்கும் தீவிர முயற்சி எது? நீதித்துறை எடுக்கலே தீவிர முயற்சி, அவங்க செயல்படுறதே தான். ஆக்டிவிசம் நீதித்துறை செயல்பாடு. PLI என்பதன் விரிவாக்கம் என்ன? PLIனா என்ன? PIL ஆப்ஷன் பி பிரைவேட் இன்ட்ரெஸ்ட் லா. லோக்கஸ் ஸ்டாண்டி கொள்கையை தளர்த்தியதன் மூலம் உருவானது இது. PIL. நீதித்துறை செயல்பாடு ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்ற கருத்தரங்கம் எந்த நாட்டில் காணப்படுகிறது? அமெரிக்கால. அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு பேசிக் ஸ்ட்ரக்சரல் டாக்ட்ரைன் எந்த வழக்கில் உருவாக்கப்பட்டது? எந்த வழக்குல இருந்து வந்துச்சு? கேசவானந்த பாரதி வழக்கு. கேசவானந்த பாரதி வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1973. பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை விதிக்கப்பட்டது எந்த வகை நீதித்துறை நடவடிக்கையாகும்? நீதித்துறை செயல்பாடு ஜுடிஷியல் ஆக்டிவிசம். 2001 பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்க உத்தரவிட்டது எந்த நீதிமன்றம்? உச்ச நீதிமன்றம். டீசல் லாரிகளுக்கு டெல்லியில் தடை விதித்த அமைப்பு எது? தேசிய பசுமை தீர்ப்பாயம் NGT. நீதித்துறை தனது வரம்புகளை கடந்து செயல்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீதித்துறை மேலோட்டம் இல்லைனா மீறல் ஜுடிஷியல் ஓவர்ரீச். அதிகார பகிர்வு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் உணர்வை சிதைப்பது எது? அதேதான் நீதித்துறை மேலோட்டம். NJAC எத்தனையாவது அரசியலமைப்பு திருத்தத்துடன் தொடர்புடையது? இது எது கூட? 99வது. அதிகாரிகள் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என உத்தரவிட்ட நீதிமன்றம் எது? நல்லா இருக்குல்ல? ஸோ அப்படி ஒரு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது எந்த நீதிமன்றம்னா அலகாபாத் உயர் நீதிமன்றம். நீதிமன்ற அவமதிப்பு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினால் எதற்கு உதாரணமாக கருதப்படும்? ஜுடிஷியல் ஓவர்ரீச். நீதித்துறை மேலோட்டம். மரண தண்டனை பாதையில் இறுதி நிலை எது? கடைசியா என்னது? வேற ஆப்ஷனே இல்லைனா ஆப்ஷன் பி நீதித்துறை மறு ஆய்வு தீர்ப்பு. இன்னும் 2 கொஸ்டின் தாங்க. கருணை மனுக்களை பற்றி ஆய்வு செய்யும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் MHA இளநிலை அதிகாரி என எதை தயாரிக்கிறார்? அவர் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு? குறிப்பாணை, மெமோராண்டம். தண்டனையை இடைநிறுத்துதல், நீக்குதல் அல்லது மாற்றுதல் இவை யாருடைய அதிகாரத்தின் கீழ் வரும்? இது யாருக்கு கீழே? ஜனாதிபதி, பிரிவு 72 கீழே. அவ்வளவுதாங்க இந்த 50 கொஸ்டின்ஸ். எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும் நம்பர். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா? பாய்.